வணக்கம். இன்று ஆகஸ்ட் 19, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக சட்டசபையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலாக்கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் தொடர்பாக சட்டசபையில் நிதி அமைச்சர் விளக்கம் அளித்தார். அரசு பெண் ஊழியர்களுக்கு 3வது குழந்தைக்கும் ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதல்வரின் காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் வைக்க வேண்டுமா என்ற விவாதம் சட்டசபையில் நடைபெற்றது. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. தமிழகத்தின் மேலும் பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலுக்குள் செப்டம்பர் 1 முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை அமலுக்கு வருகிறது. தடையை மீறி செல்போன் எடுத்துச் சென்றால் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்து வேலை தேடுவோர் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்கலாம். வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்போர் பிரைவேட் ஜாப்ஸ் இன் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு அருகே திம்பம் மலைப்பாதையில் நடுரோட்டில் சிறுத்தை புலி படுத்திருந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சிறுத்தையை பார்த்த வாகன ஓட்டிகள் சற்று தொலைவிலேயே வாகனங்களை நிறுத்தினர். திருச்செந்தூர் அருகே கூலி தொழிலாளி கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான நபரை தேடி வருகின்றனர். வேலூரில் தொழிலதிபரிடம் ₹2.17 கோடி மோசடி செய்ததாக தொண்டு நிறுவன நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடி தொடர்பாக வேலூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசியல் நிர்வாகம் தமிழக சட்டசபையின் இன்றைய கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இன்று சட்டசபையில் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை விவாதிக்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கையும் விவாதத்திற்கு வருகிறது. சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை தொடர்பான மானிய கோரிக்கையும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பல்கலைக்கழகங்களை அரசியல் களமாக மாற்றுவது தவறு என JNU துணைவேந்தர் சாந்திஸ்ரீ கருத்து தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் வெளிப்புற அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலையீடு ஏற்புடையதல்ல என அவர் கூறியுள்ளார். மாணவர்களில் சுமார் 5% பேர் மட்டுமே தேவையற்ற அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து பொதுமக்கள் குச்சுவேலி வேளாங்கண்ணி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேளாங்கண்ணி தேவாலய திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு ரயில் மதுரை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வானிலை திடீரென மாறும் வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வடகடலோர தமிழக பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொருளாதாரம் தங்கம் தமிழகத்தில் தங்கம் விலை சவரனுக்கு ₹160 உயர்ந்துள்ளது. 22 காரட் ஆபரண தங்கம் நேற்று முன்தினம் 1 கிராம் ₹14,270 என்ற விலையில் விற்பனையானது. அதேபோல் ஒரு சவரன் தங்கம் ₹1,14,160 என்ற விலையில் விற்பனையானது. தங்கம் விலை உயர்வு காரணமாக நகை வாங்கும் பொதுமக்களிடையே கவனம் அதிகரித்துள்ளது. இந்திய செய்திகள் இந்தியா 1 லட்சம் டன் பெட்ரோலை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் உள்நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் டிரோன் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் ஏற்பட்ட எரிபொருள் பற்றாக்குறை மீண்டும் பழைய நிலைக்கு வர 6 மாதங்கள் வரை ஆகலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவை MP கார்த்தி சிதம்பரம் சபாநாயகர் தனது பெயரை தவறாக அழைப்பதாக நகைச்சுவையாக குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை குறித்து பேசும்போது 543 MPக்கள் உள்ள நாடாளுமன்றத்தில் தனது பெயரே சபாநாயகருக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார். உலக செய்திகளில் ஹோர்முஸ் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட கருத்து கவனம் பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பள்ளியில் குண்டுவெடிப்பு 50 மாணவர்கள் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிமலையில் ஏறியபோது மின்னல் தாக்கி சுற்றுலா பயணி உயிரிழந்தார். டேட்டிங் சென்ற ஆண்களுக்கு போதைப் பொருள் கலந்த பானம் கொடுத்ததாக கூறப்படும் இளம்பெண் தொடர்பான வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்நுட்பம் வாட்ஸ்அப்பில் ஆஃப்டர் ரீடிங் என்ற புதிய வசதி சோதனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வசதியில் பயனர்கள் அனுப்பும் அல்லது பெறும் செய்திகள் படித்தவுடன் தானாக மறையும் என கூறப்படுகிறது. இளம் வயதினரை பாதுகாக்க மெட்டா புதிய பாதுகாப்பு அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. டீன் ஏஜ் கணக்குகளில் வயதுக்கு பொருத்தமற்ற உள்ளடக்கங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இன்றைய தினத்தந்தி ராசிபலனில் 12 ராசிகளுக்கும் பலன்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இன்று பணவரவு சீராக இருக்கும் என தலைப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளைய செய்திகளுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.